السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி துவங்குகிறேன். அல்லாஹுவின் அன்பும் அருளும் அளப்பெரும் கருணையும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்களாகிய அனைவர்களின் மீதும் இகற்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். குர்ஆனை மனனம் செய்வதற்கு வயது என்பது எப்போதுமே தடையாக இருப்பதில்லை, இருந்ததில்லை. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்கிற ஒரு நபித்தோழர் தம்முடைய 60வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் இறக்கின்ற போது 120 அவருடைய வயசு. கிட்டத்தட்ட இஸ்லாத்தில் 60 ஆண்டுகளும் இஸ்லாத்திற்கு புறம்பான ஜாஹிலியத்தினுடைய வாழ்க்கையில் 60 ஆண்டு காலமும் வாழ்ந்தவர்கள். மரணிக்கிற போது அவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆனாக மரணித்தார்கள். 60 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதற்கு பிறகு குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பித்தவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆனாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள். இன்றைக்கு மிக சிறிய வயதிலே குர்ஆனை மனனம் செய்த 2.5 வயது 3.5 வயது குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள். வேர்ல்டு ரெக்கார்டாக உலக சாதனை படைத்த ஹாஃபிதுகளாக இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆட்டிசம். நம்ம பேசுறது அந்த குழந்தைக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் புரியும். 20 நிமிஷம் கழிச்சுதான் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும். ஆட்டிசத்தினுடைய பல்வேறு வகைகள் இருக்கிறது. இஸ்லாமாபாத்தினுடைய ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியை தன்னுடைய ஆட்டிசம் பாதித்த மகனுக்கு 7.5 வயதிலே குர்ஆன் மனனத்தை துவக்கியவர். 11 வயதிலே முழுமையாக குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுல் குர்ஆனாக மாற்றினார். ஆட்டிசம் பாதித்த குழந்தை. எனவே குர்ஆனை மனனம் செய்வது என்பது மிகவும் இலகுவானது. அதற்கு 2 விஷயங்கள் தான் தேவை. ஒன்று முயற்சி, இன்னொன்று ஆசை. இந்த உம்மத்தினுடைய முதல் ஹாஃபில், முழுவதுமாக மனனம் செய்த முதல் ஹாஃபித் யாருன்னு சொன்னா அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார். குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டு அது சரிபார்க்கப்பட்டு யாரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது என்று சொன்னால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் தான். 2 பேரும் தான் குர்ஆன்ல திரட்டப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் சரியாக இருந்ததான் பார்க்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குர்ஆனை மனனம் செய்கிற போது அவங்களுடைய வயசு 35. சர்ஃபராஸை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட நான் அதிகமா பேசுனது 2 விஷயம் தான். எப்ப பைத்து சலாமுக்கு நான் தொலை வந்தாலும் அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஒண்ணு, அவர் ஓதுன பாடத்தை கேட்கறதுக்காக வேண்டி பேசுவேன். இல்லைன்னா அவர் என்கிட்ட சொல்றாரு, அசத்து ஓதுறது ரொம்ப சிரமமா இருக்கு. எப்பவுமே அவர் பேசினா அந்த வார்த்தைகள் எதுவா இருக்குன்னு சொன்னா குர்ஆனா தான் இருக்கும். இலகுவா மனனம் பண்றதுக்கு வழி சொல்லுங்க, மனசுல நிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க, பாடத்தை விரைவாக பார்க்கறதுக்கு வழி சொல்லுங்க. நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த இளைஞரும் கூட அவர். நான் இந்த பருவத்துல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் மண்டபம்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அவ்வளவு டஃப்பான ஒரு கோர்ஸ் அதை படிக்கிறது. ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில பல்வேறு நிலைகளில் குர்ஆனை ஓதிக்கொண்டே அவர் இருந்து இன்றைக்கு ஹாஃபிதாக உருவெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே 3 பேர்கள் இந்த இடத்திலே பாராட்டுக்கு தகுதியானவர்கள். ஒன்று, முழுக்க முகமது சர்ஃபராஸ். அல்லாஹ் தஆலா அவருக்கு அவர் பெற்ற அந்த குர்ஆனுடைய கல்வியின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி வருவாராக. 2வது, அவருடைய பெற்றோர்கள் நிறைய துஆ செய்திருக்கிறார்கள் முகமது சர்ஃபராஸுக்காக வேண்டி. அதிக ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். எனவே அந்த பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பான நற்கூலிகளை வழங்க வேண்டும்.
மூன்றாவதாக ஆசிரியர் நம்முடைய மரியாதைக்குரிய இமாம் ஹாஜா மொய்னுதீன் ஃபைசி ஹஜ்ரத் அவர்கள் அதிகமாக கவலைப்பட்டார்கள் சர்ஃபராஸை பற்றி. ஏனென்றால் இளைஞராக இருக்கிறார், அவரை எப்படி நம்ம உருவாக்கி மெஹராப்ல கொண்டு நிறுத்த போறோம், எப்படி அவர் தொலை வைக்க போறாரு, அவருடைய பாடத்தினுடைய அந்த கணம், அந்த ஹிஃபுனுடைய தரம் எப்படி அவருக்கு அமைய போகிறது என்கின்ற கவலை ஹசரத் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. இப்ப ரமதான்ல கூட வெளியூர்ல தொலை வச்சுட்டு இருக்கிற காலத்துல கூட ஹசரத் ஒரு 10 தடவை போன் பண்ணியிருந்தாங்க, 8 தடவை சர்ஃபராஸை பத்தி தான் பேசினாங்க. அந்த அளவிற்கு ஹசரத் அவர்கள் சர்ஃபராஸ் விஷயத்திலே அதிக கவனம் எடுத்து இன்றைக்கு ஒரு சிறந்த ஹாஃபிதாக உங்களுக்கு மத்தியிலே அவர் குர்ஆனை ஓதி இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, தராவீஹ் தொழுகையில ஏதாவது ஒரு இறைவசனம் மாறிடுச்சு அல்லது ஒரு வசனத்துல தவறு வந்துடுச்சுன்னு சொன்னா அதை அவரால் பொறுத்துக்க முடியாது. மேல இருந்து எடுத்து அதை சரி பண்ணி ஓதுன பிறகுதான் அடுத்த ஆயத்தை அவர் கடந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வசனத்தை அவங்க பதிவு பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு நிலை. அது விட்டுட்டா அப்படியே போயிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த ரக்காத்துல எடுத்து ஓதிக்கிறலாங்கிற அந்த நிலையை தாண்டி அதே ரக்காத்திலே அதை சரி செய்வது என்பது உண்மையிலேயே ஒரு பக்குவமான ஒரு ஹாஃபிதுக்கு தான் அந்த நிலை ஏற்படும். உண்மையிலேயே முகமது சர்ஃபராஸ் அவர்கள் அதையும் அவர் சரியாக செய்திருக்கிறார். எனவே நம்முடைய பிள்ளை செல்வங்களை ஹாஃபிதுகளாக, ஏனென்றால் ஏர்வாடியை சார்ந்த ஹாஃபிதுகள் மிகவும் குறைவு. இங்கிருந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிறீங்க, நிறைய ஆலயங்களை சமூகத்திற்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அஸ்ஹரி நிறைய இமாம்கள் நல்ல சிறந்த பேச்சாளர்களாக, எழுத்தாளர்களாக, மதரசாவினுடைய முதலிசீன்களாக எல்லாம் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏர்வாடியை சார்ந்த ஹாஃபிதுகளும் ஆலிம்களும் மிக குறைவு. நியத்து வைக்க வேண்டும். இப்போ காயல்பட்டினம் மாதிரி, காயல்பட்டினத்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு ஹாஃபிது எப்படியும் இருப்பார். மருகும் ஐதுலு சாலைன்னு சார் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மருகும் ஆயிட்டாங்க. அவங்க நாங்க மதரசால ஓதுற காலத்துல எங்களுடைய மதரசாவுடைய முதல்வர் பட்னம் ஹாஃபிஸா அவங்களும் மருகும் ஆயிட்டாங்க. அவங்க சந்திக்கிறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும், கீழக்கர காயல்படுத்து அப்படின்னு சொன்னா திருமணம் செஞ்சா மணமகளுக்கு வீடு கொடுப்பாங்க. அந்த வீடு யாருக்குன்னா கணவருக்கு. அங்க கல்யாணம் பண்ணி அவங்க கூடயே இருக்கணும். அப்ப எங்க ஹசரத் அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, இது சுயநலம் இல்லையா, கஷ்டப்பட்டு வளர்த்து உங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைக்க சொல்றீங்க, ஒரு வீடை கொடுத்துறீங்கள அப்படின்னு சொல்லும் போது ஐதுரு சாலிசா பதில் சொன்னாங்களாம், மூதாதையர்கள் அந்த கணக்குல என்ன செய்யல, வீடை கொடுக்கல. உலகத்தில் வாழ்வதற்கான வீட்டை என்னுடைய மகளுக்கு நாங்கள் அமைத்து தருகிறோம். சொர்க்கத்துக்கு கூட்டு போக வேண்டிய பொறுப்பு, சொர்க்கத்துல ஒரு வீட்டை பெற்று தருவதற்கான பொறுப்பை எங்களுடைய மருமகன்ட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். உலகத்துல அவருக்கு வீடு நாங்க கொடுத்துறோம், சொர்க்கத்துல எங்க பிள்ளைய கூட்டு அவர் எங்கிட்ட செய்யணும். சொர்க்கத்துல ஒரு வீடை என்னுடைய மகளுக்கு அவர் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மூதாதையர்கள். இந்த அடிப்படையில் தான் எங்க ஊர்ல இந்த நடைமுறையை நாங்க கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. அன்றிலிருந்து அந்த ஊரினுடைய பாரம்பரியமே அப்படிதான். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஏர்வாடியும் அந்த நிலைக்கு மாறும். ஒவ்வொரு வீட்டிலும் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஹாஃபிஸ் இருப்பார். ஒரு ஆணாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ கண்டிப்பாக இருப்பார்கள். நியத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் ஹாஃபிஸ்கள் இருக்கிற ஊர் இருக்குது, அது பரக்கத்தாயிரும். ரஹ்மான்பேட்டை, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மான்பேட்டை, நான் எம்ஜிபி மஹ்தூம் நானியார் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய ஹசனாத்துல் ஜாரியாத்துல ஓதிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு பேட்டையில பணக்காரன்னு சொன்னா ஒரே ஒரு ஆள் தான், அந்த குளோபல்னு சொல்லி ஒரு ரேடியோ கம்பெனி ஒன்று இருந்துச்சு. அவங்க தான் பணக்காரன். 1994. இது எல்லாருமே கூலி தொழிலாளிகள். சாதாரணமாக சராசரியாக வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாகத்தான் அந்த ஊர்ல எல்லாருமே இருந்தாங்க. ரஹ்மான்பேட்டையில ரஹ்மானியா பள்ளிவாசல்ல ஃபைதுர் ரஹ்மான் என்கின்ற ஒரு ஹிஃபுஸ் மதரசாவை துவங்கி அங்கே குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டு ஹாஃபிஸ் பட்டம் பெற்றுக்கொண்டு மாணவர்கள் நூற்றுக்கணக்காக வெளியாகிய இன்றைக்கு நீங்க அந்த ஊரை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், வீட்டுக்கு ஒருவர் படித்தவராக வெளிநாட்டில் பணி செய்கிறார். அல்லாஹ் பரக்கத்தை அந்த ஊருக்கு வாரி கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கிற, குர்ஆனை ஓதுறதுக்கு இடம் கொடுத்த ஊருக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான்னு சொன்னா, குர்ஆனை இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற அந்த ஹாஃபிதுக்கும் அவர்களை பெற்றவர்களுக்கும் அந்த வீட்டிற்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் கொடுக்க மாட்டானா?
எனவே உலக நோக்கத்தை தாண்டி நாளை மறுமையில நாம் சிறப்பானவர்களாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு பிள்ளைங்க ஏதாவது நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு போறோம், நம்ம பிள்ளை நல்ல ப்ரோக்ராம்ல ஏதாவது செஞ்சுட்டுன்னு சொன்னா அவன் பிள்ளை அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஒரு பெருமையா இருக்கு. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரை வரக்கூடிய மனித சமூகத்திற்கு மத்தியிலே நிறுத்தி சர்ஃபராஸினுடைய பெற்றோரை அழைத்து கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாலேயும் கிரீடத்தை வைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கும், அந்த பெற்றோருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷத்தை நம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு தர வேண்டும் என்கின்ற ஆசையை நீயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே இந்த உலகத்துல சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடி தந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட ரெண்டு தான் இருந்துச்சு. ஒண்ணு ஆசை, இன்னொன்று முயற்சி. அந்த இரண்டோடு மூன்றாவதாக அவர்களிடத்தில் இருந்தது குர்ஆன். 17 வயசுல கிறிஸ்தீனியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியை வெற்றி பெற்று தந்தவர் முகமது அல் ஃபாத்திஹ். அவருடைய தாயார் தன்னுடைய மகனை சிறுபிராயத்திலே இருக்கிற போது அழைத்து அதிகமாக சொன்னது அதுதான் சுபூஹ் தொழுதுட்டு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்து அந்த ஊரினுடைய அந்த அரண்மனையினுடைய எல்லைக்கு கூட்டு வந்து வாசல்ல நிப்பாட்டி, இந்த பக்கம் கடல், அந்த பக்கம்தான் அந்த கோட்டை இருக்குது. இந்த கடலினுடைய இந்த ஓரத்துல இவங்க இருக்கக்கூடிய அந்த அரண்மனையினுடைய எண்டு கடல், அந்த ஓரத்துல கூட்டு வந்து மகன்கிட்ட சொல்லுவாங்களா, ஆனா தெரியுதா அதை நீ தான் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையில இருந்து அதை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் கேட்கிறார், நான் ஏன் அதை வெற்றி கொள்ள வேண்டும்? பெரிய அரச பாரம்பரியத்தில் பிறந்த அந்த முகமது அல் ஃபாத்திஹ் இல்லப்பா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, முகம்மது என்கிற ஒருவர் இந்த கோட்டையை வெற்றி கொள்வார். அந்த வெற்றி கொள்ளப்படுகிற அந்த படைதான் இந்த உம்மத்திலேயே சிறந்த படை. அதை வழிநடத்தி வெற்றியை பெற்று தருகிற அந்த முகம்மது என்கிற அந்த தளபதி தான் சிறந்த தளபதி இந்த உம்மத்திலேயே. யாரை விட? இதுவரை படை நடத்தி வந்த எல்லா தளபதிகளையும் விட சிறந்த தளபதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் உனக்கு நான் முகம்மதுனே பேர் வச்சேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு பேரை வைக்கிறதுக்கு நாம இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நோக்கத்தோடைய பேரை வைக்கிறோம் கிடையாது. பேர் வைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஹஸ்ரத் ஹயாஸ் அப்படின்னு என் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காங்க. ஹயாஸ் அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னாரு. ஹயாஸ்ன்னு சொல்லி சீன் இருக்குது, ஜா இருக்குது, சா இருக்குது, ஷீன் இருக்குது, சாத் இருக்கு. 5ஐயும் போட்டு பார்க்கிறோம். 5ல எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்கு. ஹயாஸ்ன்னு சொன்னா கை செய்தம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அவர்கிட்ட கேட்ட, இந்த பேரை யார்கிட்ட நீங்க கேட்டு எடுத்தீங்க, செலக்ட் பண்ணீங்க? இதுவும் ஆன்லைன்ல பாத்தீங்களா கேட்கும்போது, இல்லைங்க என் பேரு ஹாஜா, என் ஒய்ஃபு பேரு யாஸ்மின். ஹாஜால உள்ள ஹாவை நான் எடுத்துட்டேன், யாஸ்மின்ல உள்ள மின்ன எடுத்துட்டு ஹயாஸ். எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறாங்க. ரெண்டு பேர் உள்ள முதல் எழுத்து ஹயாஸ். அர்த்தம் சொல்லுங்க சார், எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்? மனோயிச்சன் அடிப்படையில் அர்த்தம் சொல்ல முடியுமா? அதை திருப்திப்படுத்துறதுக்காக அர்த்தம் சொல்ல முடியாது. ஆனா முகமது அல் ஃபாத்திஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சோபனம் சொல்லப்பட்ட அந்த சோபனத்திற்கு சொந்தக்காரனா நீ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு முகமது பேர் வச்சேன். அப்ப அவர் அடுத்து கேட்கிறாரு, அதை வெற்றி கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும்? அந்த அம்மா சொன்னாங்க, நீ குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். குர்ஆனை மனனம் செய்தால் அல்லாஹ் தஆலா அதை வெற்றி கொள்வதற்கான எல்லா தகுதியையும் உனக்கு தருவான். 17 வயசுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே அவர் வெற்றி கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோபனத்தை, கனவை நனவாக்கினார் முகமது அல் ஃபாத்திஹ். நஜ்முத்தீன் அய்யூபி அவர் உஸ்தாத வந்து பேசிட்டு இருக்கிறார். நஜ்முத்தீன் அய்யூபிங்கிறவர் தன்னுடைய உஸ்தாத வந்து பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது உஸ்தாத சொன்னாரு, துவா செய்யுங்க, எனக்கு திருமணம் ஆகிறதுக்காக வேண்டி நான் நிறைய இடங்களில இருந்து பெண் வரன் வருகிறது, எனக்கு அதுல விருப்பம் இல்லை, நல்ல பெண்ணாக அமைகிறதுக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தாத சொல்லிட்டு வந்துட்டான். இங்க வந்த பிறகு
எங்க உஸ்தாதுல இருந்து வந்த பிறகு தன்னுடைய சகோதரர் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்றாரு, நீ உஸ்தாதுல துவா செய்ய சொன்னியப்பா, உனக்கு எந்த மாதிரி பெண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிற. கேட்கும்போது நஜ்முத்தீன் அய்யூபி சொன்னாரா, முதல் நிபந்தனை திருமணத்திற்கு பிறகு அமைகிற அந்த இல்லற வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு சாலிஹான ஆண் குழந்தையை தர வேண்டும். அந்த சாலிஹான அந்த ஆண் குழந்தையின் மூலமாக பைத்துல் முகத்தஸ் சிலுவை போர் வீரர்களிடத்திலே இருந்து வெற்றி கொள்ளப்பட்டு அது முஸ்லிம் சமூகத்தின் வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தக்குவாவான இரையச்சம் நிறைந்த ஒரு வீர குழந்தையை அந்த பெண் மூலமாக நான் பெற்றெடுக்க வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, சொர்க்கத்திற்கு நானும் என் மனைவியும் இணைந்து செல்ல வேண்டும். என்னை சொர்க்கத்துக்கு அவள் அழைத்து செல்ல வேண்டும், அல்லது அவளை நான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த ரெண்டு எந்த பெண் மூலமாக கிடைக்கிறதோ அந்த பெண்ணை நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு. அப்ப அவர் சகோதரர் சொன்னாரா, கியாமத் வரைக்கும் ஒரு கல்யாணமே ஆக இப்படி ஒரு பெண்ணை எங்க போய் தேடுறது? சில நாட்கள் கழித்து தன்னுடைய உஸ்தாதை மீண்டும் சந்திக்க வருகிறார்கள். வருகிற போது உஸ்தாது திரைமறைவுக்கு அந்த பக்கத்துல ஒரு பெண்ணிட பேசிட்டு இருக்கிறான். அந்த பக்கத்துல இருந்து ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கிறார். அம்மா, உனக்கு ஒரு வரனை அனுப்பி வச்சன, ஒரு மாப்பிள்ளை அனுப்பி வச்சன, என்ன ஆச்சுமா அப்படின்னு. இல்ல உஸ்தாது, அது எனக்கு செட் ஆகல, அது சரியாகாது. சரிமா, உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு அந்த பெண்கிட்ட உஸ்தாது கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண் சொன்னா, என்னுடைய கணவர் சாலிகானவராக இருக்கணும், தொழுகையாளியாக இருக்க வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்தை உள்ளவராக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நஜ்முத்தீன் அய்யூபி சொன்னாங்க ரெண்டு நிபந்தனை. அதே நிபந்தனையை அந்த பெண் சொல்றான். என்னது? ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையின் மூலமாக பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட வேண்டும், என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து சொல்லக்கூடியவராக என்னுடைய கணவர் இருக்க வேண்டும். இவர் சத்தம் போட்டாரா அங்க இருந்து, உஸ்தாத் அந்த பெண்ணை பிடிச்சு வச்சுக்கோங்க, எனக்கான தகுதியான ஜோடி அவங்கதான், எனக்கு அந்த பெண்ணுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, நிக்காக பேசி முடிச்சு திருமணம் நடத்தி வைங்கன்னு சொன்னாங்க. திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. நாம் இன்றைக்கும் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறோமே, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவருடைய தந்தை தான் நஜ்முத்தீன் அய்யூபி. ஒரு லட்சியம், ஒரு வேட்கை, இந்த உலகத்திற்கும் இந்த உம்மத்திற்கும் வெற்றியை தேடி தந்தவர்கள், பெற்றுக் கொடுத்தவர்களுக்கு பின்னால் இருந்தது எல்லாமே குர்ஆனும், அந்த குர்ஆனினுடைய குர்ஆனை சுமந்த இதயமும், அதற்கான லட்சியமும் வெறியும் தான் அவர்களை இந்த உம்மத்திற்காக மிகப்பெரிய அளவிலான ஒரு தியாகத்தை, ஒரு அர்ப்பணிப்பை செய்ய கொண்டு வந்து நிறுத்தியது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகளாக நாம் உருவாக்குகிறோம் என்று சொன்னால், அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாகவுல் மாறும், நம்முடைய மஹல்லாவினுடைய சூழ்நிலை, நம்முடைய தெருவினுடைய சூழ்நிலை மாறும். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக குடும்பத்திற்கும் மஹல்லாவிற்கும் அந்த ஊருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அந்த பரக்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை எங்கெல்லாம் குர்ஆனினுடைய மதரசாக்கள், ஹிஃப்து மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த பகுதியில் எல்லாம் இந்த யதார்த்தமான இந்த நடைமுறையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஏர்வாடி மாநகரை சார்ந்த நாம் நியத்து வைக்க வேண்டும், ஒரு உறுதிப்பாடு. இன்ஷா அல்லாஹ் படிப்போடு, அதாவது அசர் சொன்ன மாதிரி 8வது வகுப்பு படிச்சிட்டாலே மதரசாவை ஸ்டாப் பண்ணிடுறோம், அதெல்லாம் இல்லை. குர்ஆன் அடுத்த சமூகம் இருக்குது இல்லையா, அது நம்புது. குர்ஆன் என்ன செய்யும், மனதுக்கு அமைதி தரும், நோயை குணப்படுத்தும். பள்ளிவாசல் வாசல்ல காத்து கிடக்குறான், பள்ளிவாசல் வாசல்ல காத்து கிடக்குறாங்க. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி ஊதுனா ஷிஃபாவாகும் அவன் நம்புறான். நாம என்ன நம்புறோம், பரீட்சை நேரத்துல பிள்ளைய மதரசா கிடப்புனா ஃபெயில் ஆயிடுவான், அனுப்பக்கூடாது. பரீட்சை நேரத்தில் என்ன செய்யக்கூடாது. குர்ஆன் பரக்கத்து இல்லையா, குர்ஆன் குர்ஆனை ஓதுவது பரக்கத்து தானே. அவன் பரக்கத்தான ஒன்று எப்படி நம்முடைய மகனை தோல்வியில் கொண்டு போய் சேர்க்கும். சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் குர்ஆனை பரக்கத்தாக நம்புகிறார்கள், நாம் அதை பரக்கத்து இல்லை என்று நம்புகிறோம். நம்ம நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம்.
எப்படி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவரால் அவர் படிப்பை தாண்டி இந்த குர்ஆனை அவருடைய உள்ளத்துல வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய ஆசை, அவருடைய முயற்சி அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா அவரால் என்ன செய்ய முடியாது, குர்ஆனை மனனம் செய்யவே முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு சொன்னா நம்ம இடத்துல ஆசை இருக்கணும், அதே நேரத்துல நம்முடைய முயற்சி. அவரு பஸ் ஸ்டாண்டுல என்ன ஓதிட்டே இருப்பார், பஸ்ல போகும்போது என்ன செய்வாரு, செல்லு கையில குர்ஆன் வச்சிருப்பாரு, செல்லுலையும் அவர்கிட்ட குர்ஆன் இருக்கும். அவரை வச்சுக்கிட்டு மிகைப்படுத்தி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஏன்னா குர்ஆனுடைய ஆர்வமும் ஆசையும் ஒன்று இருந்ததுனால இந்த வயசுல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், ஹிஃப்த அவருடைய உள்ளத்துல சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கிறான். எனவே குர்ஆனுக்கு வயசு ஒரு தடையா அப்படின்னு சொன்னா கிடையாது. இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. குர்ஆனை மனனம் செய்வதற்கான அனைத்து தகுதிகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் அவரை ஹாஃபிதாக ஆக்குகிறான், அவருடைய குடும்பத்தை பரக்கத் நிறைந்ததாக ஆக்குகிறான், அவருடைய இல்லமும் ஊரும் சுபிட்சமானதாக மாறுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய சுபிட்சமும் பரக்கத்தும் நிறைந்த ஊராக நம்முடைய ஏர்வாடி மாநகரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஹாஃபிதீன்களை உருவாக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இன்றி உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை வென்று வணங்கி வழிபட்டு வாழும் நல்ல நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும், நம்முடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து அருள்வானாக. வாய்மொழித்தமைக்கு நன்றி கூறி பைத்துசலாம் நிர்வாகத்திற்கும் மரியாதைக்குரிய ஹசரத் அவர்களுக்கும் ஜஸாக்கும் அல்லாஹு ஃபைரன் கசீரன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.